ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். ஸோ பிரைமார்ட் டிஜிட்டல் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா கேஒய்சி எப்படி வந்து ரிஜிஸ்டர் பண்ணி இன்ஸ்டண்ட்டாக அப்ரூவ் பண்ணுறது. நிறைய கம்பெனியில் பார்த்தீங்கன்னா மினிமம் 24 ஹவர்ஸ் வந்து டைம் எடுத்துப்பாங்க அப்ரூவ் பண்ணுறதுக்கு. மினிமம் 24 ஹவர்ஸ் மேக்ஸிமம் 7 டேஸ் கூட ஆகும். பட் நம்ம பிரைமார்ட் டிஜிட்டலாக இன்ஸ்டண்ட்டாக நம்ம வந்து அப்ரூவ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஐடிக்கோட கேஒய்சி வந்து அப்ரூவல் ஆகாமல் இருக்குது. ஸோ எதுவும் நம்ம கேஒய்சி கொடுக்கல. ஸோ ஆட்டோ கேஒய்சி இந்த இடத்துல தான் இருக்குது. கேஒய்சி அப்படின்ற ஆப்ஷன் ஆட்டோ கேஒய்சி இருக்குது. பட் நம்ம எல்லாமே ஆட்டோ கேஒய்சி பண்ணால் கண்டிப்பாக வந்து பேன் நேம் வந்து வெரிஃபை பண்ணி அதுக்கப்புறம் ஐடி ரெஜிஸ்டர் பண்ணி தான் ஆட்டோ கேஒய்சி இதில் பண்ணியிருக்கலாம். பட் ஆட்டோ கேஒய்சி பண்ண முடியல அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம மேனுவலில் கேஒய்சி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஆட்டோ கேஒய்சி கொடுக்கலாம். அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ லெஃப்ட்டில் வந்து 3 லைன்ஸ் இருக்குது. இதை கிளிக் பண்ணி உள்ளே போங்க. உள்ளே போனதுக்கப்புறம் மை ப்ரொஃபைல் ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு கீழே வியூ ப்ரொஃபைலுக்கு கீழே மேனுவல் கேஒய்சின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போங்க. ஸோ உள்ளே போனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் கேட்கும். ஸோ இந்த ஐடி நம்பர் யார், ஸோ என்னோடய பேரில் இருக்குது அப்படின்னா ஸோ வந்து நான் வந்து என்னோடய பேரை வந்து நான் டைப் பண்ணுறேன். சரிங்களா? டைப் பண்ணிவிட்டு ஸோ அக்கௌண்ட் நம்பர் என்ன அதை நம்ம கொடுத்தாகணும். இந்த இடத்துல அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு பேங்க் நேம் கேட்கும். பேங்க் நேம் மட்டும் டைப் பண்ணக்கூடாது. இதில் லிஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த லிஸ்ட்டில் வந்து நம்மளோட பேங்க் நேம் வந்து கோட்டக் மகேந்திரா. ஸோ கோட்டக் மகேந்திரா எங்கே இருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிச்சி அதை வந்து நம்ம கிளிக் பண்ணினா ஆட்டோமேட்டிக்காக அந்த பேங்க் நேம் வந்து உட்காந்துரும். அந்த பேங்க் நேம் வந்து எங்கே இருக்குன்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல இருக்குது பாருங்கள், கோட்டக் மகேந்திரா இங்கே இருக்குது. இந்த ரவுண்ட் மேலே நம்ம கிளிக் பண்ணிட்டோன்னா கோட்டக் மகேந்திரா உட்காந்துரும். அதுக்கப்புறம் அந்த பேங்க்கோட ஐஎஃப்எஸ்சி கோடை வந்து நம்ம டைப் பண்ணணும். கொடுத்துட்டு பேன் கார்டு நம்பர் என்ன அதை நம்ம டைப் பண்ணோம். கொடுத்துட்டு ஆதார் நம்பரை நீங்கள் டைப் பண்ண. நெக்ஸ்ட் வந்து ஆதார் நம்பர், இந்த இடத்துல ஆதார் நம்பர் கேட்கும். ஆதார் நம்பர் டைப் பண்ணுங்கள். கொடுத்துட்டு ஸோ இந்த இடத்துல சென்ட் ஓடிபின்னு இருக்குது பார்த்தீங்களா. ஓடிபி கண்டிப்பாக உங்களோட ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு வரும். இதான் உங்கள் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர்னால் நீங்கள் சென்ட் ஓடிபி கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் ஓடிபி உங்களுக்கு வந்துடும். ஓகே, இந்த ஓடிபி காப்பி பண்ணிவிடுங்க. ஓடிபி நம்பரை நீங்கள் காப்பி பண்ணி அதை பேஸ்ட் பண்ணணும். 774430. கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் கேஒய்சி டீட்டெயில்ஸ் அப்டேட் சக்ஸஸ்ஃபுல்னு வரும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு மெசேஜும் வந்துடும். டியர் பிரைமார்ட் யூசர் யுவர் கேஒய்சி ரெக்வெஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் மெசேஜும் வந்துடும். ஸோ வந்ததுக்கப்புறம் இது ஓகே கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்க அப்படின்னா அப்போ கூட உங்களுக்கு ஓகே ஆகாது. சரிங்களா? உங்களுக்கு வந்து பெண்டிங்கில் தான் அது காட்டும். அது எங்கே போய் பார்க்குறது அப்படின்றது. ஸோ இந்த இடத்துல போய் பாருங்கள். உங்களுக்கு வந்து வியூ ப்ரொஃபைலில் போய்ட்டு நீங்கள் பார்த்துக்கலாம், செக் பண்ணிக்கிடுங்க. கேஒய்சி டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருங்க. பெண்டிங்னு காட்டுது பார்த்தீங்களா. ஸோ நீங்கள் ஒன்ஸ் அந்த மேனுவல் கேஒய்சி கொடுத்துட்டிங்கன்னா இந்த இடத்துல பெண்டிங் காட்டுது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவங்களோட அக்கௌண்ட் நம்பர்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள். அக்கௌண்ட் நம்பர் கரெக்டாக கொடுத்துருக்கீங்களா, ஐஎஃப்எஸ்சியோட கரெக்டாக கொடுத்துருக்கா அதை செக் பண்ணிக்கிடுங்க. பேன் கார்டு கரெக்டாக கொடுத்தா அது பிரச்சனை கிடையாது. உங்கள் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கரெக்டாக கொடுத்துருக்கீங்களான்னு ஒன்றுக்கு 2 வாட்டிக்கு மேலே நீங்கள் செக் பண்ணிக்கிடுங்க. இல்லை பேங்க் நேமில் மட்டும் வந்து கோட் நேம் தான் காட்டும், நேம் வந்து காட்டாது. ஸோ கோட் நேம் கரெக்டாக வந்திருக்கான்னு பார்த்துக்கிடுங்க. பார்த்துக்கிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அப்படியே மேலே இந்த 3 லைனை கிளிக் பண்ணி அகெயின் வந்து இந்த டேஷ்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா, இது உள்ளே போங்க. இது உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கேஒய்சியில் உங்களுக்கு பெண்டிங் தான் காட்டும். இந்த இடத்துல கூட ஸ்டேட்டஸ் வந்து பெண்டிங் தான் காட்டும். மேலே வந்து ரன் ஆகிட்டு இருக்குது ஒரு கம்ப்ளீட் ஒரு கேஒய்சின்னு. இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா ஆட்டோ கேஒய்சி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த கேஒய்சிக்கு உள்ளே போங்க. இது உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா ஓகேவா, உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இருக்கும். பெண்டிங்கில் தான் காட்டும், ஸ்டேட்டஸ் வந்து பெண்டிங்கில் காட்டும். சரிங்களா? அப்போ இது இன்ஸ்டண்ட்டாக நம்மளே அப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு ஃபோட்டோவும் கொடுக்கணும் அவசியமே கிடையாது. இதெல்லாம் வந்து கேஒய்சி கொடுக்கறதுக்கான அந்த பேன் கார்டு ஃபோட்டோ, ஆதார் கார்டு ஃபோட்டோ, பேங்க் பாஸ்புக் இதெல்லாம் நீங்கள் கொடுக்கணும் அவசியமே கிடையாது. ஸோ இந்த இடத்துல சப்மிட் கொடுத்துருங்க. இந்த சப்மிட் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் ஓகே பண்ணிங்க அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக உங்கள் கேஒய்சி ஓகே ஆகிடும். கேஒய்சி டீட்டெயில்ஸ் அப்டேட்னு வருது பார்த்தீங்களா.
உங்களுக்கு அகைன் மெசேஜும் உங்களுக்கு மேலே இந்த இடத்துல மெசேஜும் வந்துடும். சரிங்களா? ஸோ மேலே உங்களுக்கு மெசேஜும் வந்துருச்சு. இங்கே பாருங்கள் ஸ்டேட்டஸ் உங்களுக்கு அப்ரூவ் ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அங்கே பாருங்கள் பேன் வெரிஃபை ஆகிடுச்சு, ஆதார் வெரிஃபை ஆகி உங்களுக்கு அக்கௌண்ட் நம்பர்லாம் ஓகே ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிள் தாங்க. ஸோ மேனுவல் கேஒய்சி உள்ளே போய்ட்டு எல்லா டீட்டெயிலும் கொடுத்துட்டு எல்லாமே செக் பண்ணிவிடுங்க கரெக்டாக இருக்கான்னு. கேஒய்சி டீட்டெயிலில் போய்ட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எதையும் ஓகே பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோ கேஒய்சியில் ஓகே பண்ணால் ஓகே ஆகிடும். திரும்ப வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மை ப்ரொஃபைல் உள்ளே போயிட்டு ஸோ நீங்கள் மேனுவல் கேஒய்சி இருக்குல்ல அது உள்ளே போய் பாருங்கள். அங்கேயே உங்களுக்கு ஸோ வியூ ப்ரொஃபைல் உள்ளே போகணும். மேனுவல் கேஒய்சி கிடையாது. கொடுத்ததுக்கப்புறம் செக் பண்ணி பார்க்குறதுக்கு கேஒய்சி டீட்டெயில் இந்த ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? இது உள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா அப்ரூவ் ஆகிருக்கும் கேஒய்சி அப்ரூவ்டு. சரிங்களா? ஸோ உங்கள் டீட்டெயில் எல்லாம் நீங்கள் அகைன் செக் பண்ண கரெக்டாக இருக்கான்னு. ஸோ இவ்வளோ தாங்க சிம்பிளான விஷயம், ஈஸியாக பண்ணிக்கலாம். தேங்க்யூ வெரி மச்.